திமுக அதிமுக ரெண்டு பேரும் தான் மாறி மாறி இன்னைக்கு பேசிக்கிறாங்க. மறைமுகமாக அங்கங்கே திரு விஜய் அவர்களை பேரை குறிப்பிடாம தான் பேசுகிறாங்க. ஸோ திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு போட்டியாக இருக்கா, இல்லை கிரவுண்டை இப்போது சீமான் வந்து இல்லைங்க எனக்கும் திராவிட கட்சிகள் தாங்க போட்டின்னு சொல்கிறதோ, அல்லது விஜய் வந்து இல்லை இல்லை எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, களத்தில் இல்லாதவங்களாம் பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இல்லை, கலை யதார்த்தம் வந்து எப்போதுமே அது அன்றைக்கு இன்றைக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. திமுக ஆன்டி திமுக இப்படி தான் பேட்டர்ன். ஆன்டி திமுக அண்ணா திமுக ஆன்டி திமுக தான். ஸோ அதனால் அந்த நிலையில் மாற்றம் இல்லை. ஒரு சில இடங்களில் கூடலாம் குறையலாம், ஒட்டுமொத்த நாடு முழுக்க இந்த நிலவரம் தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம வந்து நண்பர்களாக சொல்லும்போது இந்த 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 சூழலை வந்து கணிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அது ஒத்துக்கிறேன், ஒரு குழப்பமான சூழல் தான். ஆனால் வந்து ரெண்டு தரப்புலையும் நம்ம வேறு வழி இல்லை. அரசியல் நம்ம ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதை சொல்லித்தான் ஆகணும், கணித்து தான் ஆகணும். இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகல. முக்கியமாக என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகவே இல்லை. திமுக கூட்டணியிலேயும் இன்டாக்டாக இருக்குன்னு சொன்னாலும் அதுலேயும் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கான அவங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் சார், மினிமம் சிவிசிக்கு அங்கே தான் இருக்குது, கம்யூனிஸ்ட் அங்கே தான் இருக்குது, காங்கிரஸில் ஒரு நிர்வாகிகள் தான் பேசுகிறாங்க, தலைமை யாரும் பேசவே இல்லையே. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், இருக்கிறதே நிர்வாகிகள் தான், தொண்டர்களே கிடையாது அந்த கட்சியில். தாண்டி அவங்க சில பேரை வந்து இப்போ விஜய் ஒரு ஃபேக்டர் வரதுனால வந்து அந்த ஒரு நடிகர் ஒரு கட்சியோட அந்த அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காக கமலுடைய கட்சிக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம், இல்லை தேமுதிக உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஸோ ஏதோ ஒரு பார்ட்னர் உள்ளே கொண்டு வந்து அந்த கலரை மாற்றுவாங்க. ஆக்சுவலாக இது இன்டாக்டாக இருந்தாலும் அது இன்னும் கூட்டணி இன்னும் ஃபைனல் ஆகலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ரெண்டு பக்கம் கூட்டணி இல்லை. ஸோ கூட்டணி உள்ளே வாங்க, ஒவ்வொரு கட்சியும் எடுத்து பாருங்க. பாமக 2ஆக தான் உடஞ்சிருக்கு, ஒரு மதிமுக 2ஆக தான் உடஞ்சிருக்குது, காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதுக்கு அதிகமான எதிர்வினை எங்கேருந்து வருதுன்னா நம்ம காங்கிரஸ் எம்பிகள் தான் எதிர்வினை தராங்க. தலைவரே சொல்லிட்டாரு சார், செல்வபிரந்தை அவர்களே சொல்லிட்டாங்க. செல்வபிரந்தை கே சேகர் என்ன சொல்றாரு பாப்போம், அவர் என்ன சொல்றாரு பாப்போம். சார் ஒரே நிமிஷம் இல்ல, அந்த எம்பிகள் ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டிஎம்கேவோட கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க ரொம்ப வந்து கீழே டிஎம்கேவோட தேவை என்ன, ஒரு 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 பூத் ஏஜென்ட் டிஎம்கே கொடுத்தாங்கன்னா அந்த டிஎம்கேவோட கிரவுண்ட் பிரசன்ஸ் உடைய ஆக்சுவல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அந்த எம்பிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்நிலை, அந்த கட்சிக்குள்ளேயே நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க, அவருக்கு அரசியல் யுத்தம்லாம் சொன்னால் கூட அந்த ஆதவ அர்ஜுனா எபிசோட்க்கு அப்புறம் அந்த 10 துணை பொய்ச்சாளர்னால அவங்களுக்குள்ளே நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா வெளில வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த வீச்சில் இப்போ இன்றைக்கி இல்லை. 30 சீட்டு நாங்கள் வாங்குவோம் கேட்குறோம் கொடுப்பது எல்லாம் சொன்னால் கூட அங்கேயும் ஒரு கலகலத்தான் இருக்கிறாங்க. எதுக்காக சொன்னால் எல்லா கட்சிகளுமே ஒரு ரெண்டு தரப்பாக ஒரு பிளவுபடக்கூடிய சூழலில் தான் இருக்குது, கட்சிகளே ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம ஒரு 2 ஃபேக்டர் சொல்லுவோம். ஒன்று வந்து பிஜேபி எல்லா கட்சியும் 2ஆக உடச்சிருச்சு, மகாராஷ்டிரா தான் பண்ணிச்சு சொல்லுவாங்க. இல்லை, பிஜேபியோட ஃபேக்டர் இதில் எந்த கட்சிக்குமே இல்லை, இன்க்ளூடிங் பாமக உட்பட பெரிய ரோல் கிடையாது. அதேமாதிரி விஜய் ஃபேக்டர், விஜய் வந்த பிறகு தான் எல்லாம் உடஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்தோடனே அவர் சொன்னார் எல்லாரும் வர எங்ககிட்ட கூட்டணி போடுறவங்களுக்கு ஆட்சியில் பங்கு சொன்னார். ஆனால் அதை அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து கட்டங்களுக்கு போகவே இல்லை. நிறைய பேர் பனையூர் கதவுகளை தட்டியும் திறக்கப்படவில்லை. ஸோ அப்படிங்கும்போது அவரும் பெரிய அளவு என்கரேஜ் பண்ணல, இந்த கட்சிகள்லாம் உடைக்கணும்னு அவரும் அந்த தரப்பும் விரும்பல. ஸோ இயல்பாகவே இந்த கட்சிகளுக்குள்ள இருந்த ஒரு முரணான சூழல்னால 2 பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டது. ஸோ அதனால நான் இந்த சூழல் நான் எப்படி ஒப்பிடுவேன்னா 2006 சூழலோட ஒப்பிடுவேன். அப்போ வந்து திமுக அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 பேருமே பலமாக தான் இருந்தாங்க. அதிமுக வந்து அவங்க செய்த தவறுகள் எல்லாம் அதை ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓரளவு கொண்டு வந்தாங்க. திமுக வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அப்படி ஒரு சமபலத்தும் அரசியல் இது தேர்தல் எழுதுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் விஜயகாந்த் ஃபேக்டரி அவர் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் போய் திமுக அதிமுக ஒன்று தாங்க, 2 பேரும் ஊழல் கட்சியெல்லாம் சொன்னார். ஸோ கடுமையாக பிரச்சாரம் பண்ண. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா களத்தில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. என்னென்னா அது வரைக்கும் திமுக ஒரு லாயலாக போட்டுட்டு இருந்தால் கூட சரி ஒரு தடவை மாற்றி போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வராங்க. ஸோ இது எங்கன்னா கட்சியை தாண்டி சமூகங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. ஓகே, முக்குளத்தோர் சமூகம், வன்னியர் சமூகம். இப்போ நீங்கள் 2006 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வாங்குற அந்த பர்சன்டேஜில் மாற்றமே இருக்காது. 44% அதிமுக, 44 திமுக, 39% அதிமுக எடுத்தால் கூட அந்த சீட்டாக கன்வர்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, யாருமே 100 தொட முடியல. ஸோ அப்போ ஒரு கோர் வங்கின்னு இருக்குல்ல, முக்குளத்தோர் ஓட்டு வங்கி எல்லாமே அதிமுக போகணும்னா அதை வந்து தென் தமிழ்நாட்டில் உடைச்சிட்டாரு. வட தமிழ்நாட்டில் எல்லா வாக்குகளும் பாமக போகும்போது அதையும் உடைக்கிறாரு. ஸோ அப்போ அங்கே விஜயகாந்த் போட்ட அந்த அவருடைய கேண்டர் எல்லாமே இந்த பெரும்பாலான ஒரு முன்னணி சமூகங்கள் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு அங்கே சிறுபான்மை சமூகங்கள் அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அந்த ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதியாக சமூக ரீதியாக எல்லாம் உடச்சி. ஸோ கிட்டத்தட்ட அந்த சூழல் இன்னைக்கு பொருந்தி வரதான் நான் பார்ப்பேன். ஸோ விஜய் அதெல்லாம் உடைக்கிறாருன்றீங்க? விஜய் நிச்சயமா, அதாவது கட்சியிலேருந்து ஆரம்பிச்சு சமூகம் எல்லாத்தையும் உடச்சி போறாரு.
ஸோ உடச்சி போடும்போது எந்த சமூகம் வந்து விஜயோட தாக்கு தாண்டி நிக்குதோ அவங்க வந்து ஒரு பெரிய இதா வருவாங்க. ஸோ ஸ்பாய்லருங்கிறீங்க விஜய். நிச்சயமா ஸ்பாய்லர். இந்த ஸ்பாய்லர் கட்சிக்கு மட்டும் இல்ல, கூட்டணிக்கு மட்டும் இல்ல, கட்சி அது கீழே இருக்கிற அந்த சமூக அமைப்புகள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பாய்லரா விஜய் ஒரு ஆசையை தூண்டிட்டே இருக்காரு. விஜய்க்கு மாத்தி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. ஸோ இது இந்த நிலை நீடித்தால் இப்படியே நீங்க இன்னொரு அடுத்த 100 நாட்கள் போனுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு ஒரு கூட்டணி அரசுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சார், அந்த ஸ்பாய்லரால யாருக்கு லாபம்னு கேக்குறேன். அது திமுக அலையன்ஸுக்கா இல்ல அதிமுக அலையன்ஸ்? ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லிட்டேன்னா ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை வருது. ஒரு கூட்டணி அரசு எப்படி ஒரு 2006 ஒரு மைனாரிட்டி அரசு வந்ததோ அது போன்ற ஒரு சூழ்நிலை இங்க வருது. அப்படி ஒரு அரசு வரும்போது யார் அதை டேக் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போக முடியும்? ஸோ இப்போ எந்த தலைவர் எல்லாரோடையும் பறந்து பட்டால ஒரு நட்போட இருக்கார், யார் கூடனாலும் போஸ்ட் அலையன்ஸ் யார் கூடலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற தலைவருக்கு தான் அடுத்து அந்த ஒரு மொமெண்டம் கிடைக்குது. ரொம்ப வித்தியாசமா இருக்க போது அப்ப வித்தியாசம். அதாவது வித்தியாசம் சொன்னா எப்படின்னா நீங்க ஒரு ஓரளவு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் கூடுதலா ஒரு 40 பேர் 50 எம்எல்ஏஸ் சப்போர்ட் பண்ணா உங்களால பண்ண முடியும், இல்ல பிஜேபியோட ஆசீர்வாதம் கிடைச்சா பண்ண முடியும், இல்ல காங்கிரஸோட ஆசீர்வாதம், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எந்த தலைவரால் அதை பிரேக் பண்ணி என்னுடைய கதவுகள் எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கக்கூடிய தலைவர் இருக்கார்ல அவரால் பண்ணணும். அப்படி ஒரு இடத்துல எடப்பாடியார் மட்டும்தான் இன்னைக்கு இருக்காரு நான் பாக்குறேன். ஏன்னா ஸ்டாலினோட ஸ்ட்ரக்சர் வேற, அவர் நம்பர் 1 கட்சியோட நம்பர் 1 தலைவர். ஸோ அவர் வந்து இறங்கி வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு ஆதரவு தேட வேண்டிய நிலை கிடையாது. நான் இன்கேஸ் நினைச்சு இந்த குழப்பம் தொடர்ந்தால் நான் சொல்றேன். ஸோ விஜய் வந்து இறங்கி வர மாட்டார். ஸோ எந்த கட்சிகளுமே இறங்க மாட்டார். அப்போ நேரத்தில் இன்னைக்கு எடப்பாடி சொல்ற பிளான் எல்லாமே எங்களுக்கு வந்து திமுக தான் எதிரி. திமுக இருக்கிற யாரா வேணா என் கூட வந்துங்க. எஸ், திமுக எதிர்ப்பை யாரோடான்னுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு எடப்பாடிக்கு ஒருவேளை காங்கிரஸுக்கு ஒரு 10 சீட் கிடைச்சா கூட அவங்க கூட எடப்பாடி கூட கூட்டணி சேர்க்க வாய்ப்பு இருக்கலாம். போஸ்ட்போலா நீங்க சொல்றீங்க. ஆமா, பாஜக அந்த கூட்டணி தொடரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நீங்க அந்த ஆப்ஷன் நீங்க ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அப்ப நீங்க திரும்ப வந்து நீங்க நான் வந்து இந்த கூட்டணி எனக்கு இவரை பிடிக்கும் அவர் பிடிக்கும். இப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகளோட ஒரு அரசியல் கணக்கு என்னன்னா நாங்க பாமக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டோம். பாமக பாஜக இருக்கு, நாங்க இருக்கோம். இன்னைக்கு ஒரு இடத்துல சமரச புள்ளிக்கு வரல திருமாவளவன். பாமக சீனியர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் வந்தா கூட பரவாயில்ல, நாங்க வந்து பாஜக நீங்க ஒரு சமரச அந்த புள்ளிக்கு வந்துதான் ஆகணும். எல்லாரும் ஏதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதே இறங்கிக்கிட்டாரு. 2 எதிரிகளை வந்து நீங்க வந்து அப்படி வச்சு பண்ண முடியாது. விஜய் அப்படி என்ன பண்றாரு, திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆரம்பிச்சாரு. இப்ப திமுக எதிர்ப்பு தானே பிரதானப்படுத்தாரு, பாஜக எதிர்ப்பு கம்மி பண்ணிக்கிட்டாரு. சோ அது போல நீங்க ஒரு எதிரி அப்ப எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜியா காட்டாங்க திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். மற்றவர்களும் ஏதாவது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அரசியல் சூழல் மாறினா நான் எல்லாரும் கூடயும் இணைந்து பணியாற்றக்கூடிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு மொமெண்டத்தை கொடுக்கறதா நான் பார்க்குறேன் இன்றைய சூழலில். இதை தாண்டி நீங்க மக்கள் போடுற கணக்கு ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்றேன், 2006 ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். மக்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல நிஜமான ஹீரோ 2006 தேர்தல் ஹீரோ வந்து இலவச கலர் டிவி தான். அதுதான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். நீங்க அதுல வந்து ஜாதி கணக்குகள் கிடையாது, கட்சிகள் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுக்கு கலைஞர் ஆட்சிக்கு வந்தா கலர் டிவி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட், இந்த மாதிரி ஒரு மொமெண்டத்தை யார் கிரியேட் பண்ணாங்க. தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனா இருக்க போகுது. 2000 ரூபாய் நிச்சயமா ஆஃப் த கன்வர்சேஷன் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதை யார் அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல யாருமே இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறது தான். ஒரு ஆளா இல்லைன்னு ஒரு ஆளா இல்ல, மல்டிபிளா பிரியுது. மல்டிபிளா பிரியும் போது அஃப்கோர்ஸ் அது டிஎம்கே அலைன்ஸுக்கு தானே வந்து சாதகமா இருக்கணும். அவங்க தான் திருப்பி ஆட்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய பார்வை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனா அது வந்து திமுக ஃபேவரா இருப்போம்னா அப்போ வந்து வேற ஆப்ஷன் ஏதாவது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பார்க்கணும். அது ரொம்ப கடுமையா இருந்ததுன்னா அப்படி இருக்க மனநிலையில போனா போய் திரும்ப போடுவோங்கிற பட்டியல் போட்டாரு சார். அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அந்த வீழ்ச்சி எவ்வளவு சொல்றேன். இதுலயே அந்த 3 போராட்டம் ரொம்ப முக்கியமான, ஆசிரியர்களும் சரி, துப்புரவு தொழிலாளர்களும் சரி, செவிலியரும் சரி, இந்த 3 பேருடைய அந்த போராட்டத்தோட அடிப்படையான நோக்கம் வந்து சம்பளம் தான். எங்களுக்கு சம்பளம் போதலை அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆரம்பத்திலே தீர்த்துருந்தீங்கன்னா இவங்க தான் போய் அது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ரெண்டாவது இந்த 3 பேருக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ஒற்று பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கோவிட் சிச்சுவேஷன்ல இவங்க தான் டபுள் டேட்டு பார்த்தவங்க. இவர்களை தவிர்த்து விட்டு நம்மளாம் நல்லா இருக்கிறதுக்குன்னு இவங்களுக்குலாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். டீச்சர்ஸ்லாம் ஆன்லைன்ல அவ்வளோ கிளாஸ் எடுத்தாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, நர்ஸ்லாம் நம்ம வீட்டு கதவை தட்டி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு செக் பண்ண. ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து கூடுதலாக நிச்சயமா அந்த அரசு செய்திருக்க வேண்டும். இதை அவங்க போஸ்ட்போன் பண்ணி உண்டு இல்லைன்னா சொல்லாம அந்த எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லாமல் கடைசி வரைக்கும் 4.5 வருஷம் ஒன்று தள்ளிட்டு இப்போ வந்து வரும்போது அது பிளாஸ்ட் ஆகி அப்படி பெரிய இதாகுது. ஸோ இதனால நிச்சயமாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய இன்டெப்தா போகும். இது நிச்சயமா ஒரு திமுக அரசுக்கு எதிராகத்தான் போகும். 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலயோ, புதுமை பெண் திட்டம் கொடுக்கறதுனாலயோ, இலவச பேருந்தாலேயோ அது இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அவர் எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு மக்கள் கேட்பாங்கன்றாரு. அப்படி கேட்பாங்க. முடிஞ்சிருச்சு அவர் சொன்ன மாதிரி. அது ஒரு எலெக்ஷனுக்கு தான்.
இப்ப நீங்க 2000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 3000 மாத்தினாதான் ஓட்டு. அந்த 1000 வச்சு ஓட்டு கேட்க முடியாது. ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இந்த கூடுதலா தருவதற்கு வேறு எல்லா கட்சிகளுமே தராது. இன்னைக்கு இந்தியா முழுக்க 14 ஸ்டேட்ல வந்து இந்த மகளிர் உரிமத்துக்கு வெவ்வேறு வடிவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை. அது கூடுதலாக இவங்க 1000 கொடுக்குறாங்களா நாங்கள் 2000 கொடுப்போங்கிற மோடு தான் போவாங்க. ஸோ அதை சொல்லி நீங்கள் வந்து மக்களை அணுக முடியாது. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த நீங்கள் ஷபீர் சொன்ன மாதிரி இந்த நான் கமிட்டடாக தான் ஐடிஎம்கே இருக்குது. இதை அப்ரோச் பண்ணி இவங்கெல்லாம் போய் பார்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்கிற மாதிரியான அந்த இடத்துக்கு வரவே இல்லை அவங்க. அது ஒரு பெரிய பலவீனம். ரெண்டாவது எதிர்கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி பிஜேபி ஒரு ஃபேக்டர் இருக்குது. அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து டெல்லி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு போனால் 50,000 ஓட்டு திமுக பக்கம் போகும். அந்த ஃபேக்ட் நீங்கள் அந்த கூட்டணி அப்படி தானே, நீங்கள் அவங்க பேக்கல் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்கள அப்பரண்ட் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அது பெரிய இன்னைக்கு பார்த்துல இன்னைக்கு இந்த என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருக்குது. காரணம் முழுக்க பாஜக தானே. ஸோ இப்போ அவங்க ஒன்று பேசும்போது இந்த 6 மாதங்களாக அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுறது, டிடிவி இப்போ சைலண்ட்னா என்ன விதமான செய்திகள் டெல்லியிலேருந்து கொடுக்கப்பட்டதுலாம் தெரியல. இதுக்கு முழுக்க அவங்க தானே காரணம். நீங்கள் ஏப்ரலில் வந்த பிறகு அந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதற்கு அவ்வளோ சிரமப்பட்ட எடப்பாடி. இது வந்து கூட்டணி தேர்தலுக்கானதான் சொன்னார். ஓரளவு ஜெல்லாய் வந்த நேரத்தில் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த கேம் ஆரம்பிச்சது யாரு? அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் பண்றவர்கள் தான். ஸோ இவங்க இன்னைக்கு இந்த கூட்டணி பலவீனமாக தோற்றமளிக்குது காரணம் வந்து அவங்களுடைய இதுதான். ஸோ இதனால இவங்க எந்த அளவுக்கு அப்பரன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இதுக்கான ஒரு இது. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் சொல்ற விஜய் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா, விஜய்கிட்ட வந்து ஒரு நோ மோர் ஒரு மாற்று சக்தியாக நம்ம பார்க்க முடியாது. கரூருக்கு முன் கண்ணூர் பிரிவு தான் பார்த்தாகணும். கரூர் ஒரு பெரிய பின்னடைவு. நான் என்ன சொல்றேன், இந்த அரசியலுக்கு பிறகு கூட்டம் அதிகமான சார் கூடுதல்ன்றாங்க. அது கூட்டம் வந்து அவருடைய ரசிகர்கள் கூட்டம். அதெல்லாம் வந்துட்டு போட்டேன். நான் சொல்றேன், ஒரு மாற்று சக்தியா நம்ம முன்னிலைப்படுத்துவது ரொம்ப சிம்பிள்ங்க. இன்றைய தினமணி இல்லை, அன்றைய தினமணி நடுப்பக்க கட்டுரைகளை படிச்சு அதை பேசினாலே போதும் உங்களுக்கு ஒரு மாற்று சக்திக்கான ஒரு இமேஜ் கிடைச்சிடும். இங்கே அதுதாங்க தேவை. அரசியலேருந்து இந்த சினிமாவிலேருந்து வரக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கன்னா யாருமே விஜயகாந்த்லேருந்து கமல் வரைக்கும் என்ன இதில் வந்தாங்கன்னா இருபெரும் திராவிட கட்சிக்கு மாற்றாக தான் வந்தாங்க. முடியலங்கனால தான் அவங்க ஒதுங்கினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஈஸியாக அதை செய்திருக்க முடியும். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காருன்னு சொல்லும்போது தன்னை ஒரு மாற்று சக்தியாக முன்னேற்க முடியும். அவர் ஃபர்ஸ்ட் பால்லே தப்பு பண்ணார். விக்ரவாண்டியில் போய் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு சொன்னே தப்பு. நீங்கள் சொல்லிக்க கூடாது நான் வந்து ஒரு மாற்று சக்தி, இதுவரைக்கும் என்னுடைய சீனியர் நடிகர்கள் செய்ய முடியாத விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தான்னா உங்களுக்கு நம்பகத்தன்மை கிடைச்சிருக்கும். அப்புறம் நீங்க போக அடிச்சு விளையாடுங்க. அப்ப போக நீங்க ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுங்க, அதெல்லாம் ஓகே. பட் வெரி ஃபர்ஸ்ட் பால்லே தோத்து போற அந்த இடத்துல நீங்க அந்த மாற்று சக்திங்கிற விஷயம் தான் உங்களை மக்களை வந்து பெரும்பாலான அதாவது ரசிகர்களை தாண்டி உள்ள மாற்று சக்தி இல்லைன்றீங்க. நிச்சயமா இன்னைக்கு இல்ல. அவர் கரூர் பின்னடைவுக்கு அப்புறம் அதில் வந்து பவுன்ஸ் ஆகி வரவே இல்லை. ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கலாம். இப்போ எல்லாரும் தொட்டு அதாவது இப்போ அவர் வெளிப்படையாக எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னா இந்த போட்டி போறதுக்காக நீங்க வரீங்க. அதுக்கு தாங்க அண்ணா திமுக இருக்குது, அதுக்கும் பாஜக இருக்குது. போட்டி போறதுக்கு தான் அவங்க இருக்காங்களே. நீங்க என்ன புதுசா என்ன பண்றீங்க? திமுக பண்ணாதது, அண்ணா திமுக பண்ணாத, பாஜக பண்ணாத, காங்கிரஸ் பண்ணாத, நீங்க என்ன பண்ண போறீங்க? மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு அவர் ஆன்சர் சொல்லிட்டாருன்னா அவர் மக்கள் மனசு கிட்ட வச்சுப்பாங்க. அதை இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அவர் பண்றது இல்லாம ரொம்ப சம்பிரதாய அடையாள எதிர்ப்புகள், அடையாள விஷயம் தான் சொல்றாரு. பல சிக்கல்கள், சில பிரச்சனைகள், திருப்பரங்குன்றம் பண்ண பிரச்சனைகள்லாம் இதுல நம்ம கருத்து சொன்னா பிரச்சனை வருங்களா, அதை கடந்து போறாரு. அவரு தான் சார் சொல்லல, கட்சிக்காக சொல்றாங்களே சார். திமுகவும் பிஜேபியும் அரசியல் பண்ணது, சூழ்ச்சி பண்ணதுங்கிறாங்க. ஆது அர்ஜுனோட ஸ்டேட்மெண்ட் திருப்பரங்குன்றம் என்னன்னா, இது ஆர்எஸ்எஸும் திமுகவும் கூட்டுங்கிறார். இதெல்லாம் எப்படிங்க ஆதாரம் இல்லையாங்க? ஒரு ஆதாரம் இது திரும்ப விஜய் சொல்லிட்டு இருக்க விஷயம் அதுதான். இது 2 முகாம்களையும் பெரிய எதிர்ப்பு அலைகளை உருவாக்கும். திமுகவுக்கும் பாஜக கூட்டணினா நீங்க கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவை எதிர்த்து பாஜக வளர்கிறது, பாஜக எதிர்த்து திமுக வளர்கிறது. அவங்களுக்குள்ள கூட்டணி எப்படிங்க வரும்? வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு 2 பேரும் கூட்டணி போட்டா எங்களுக்கு அரசியல் எதிர்காலம்னா நிச்சயம் கூட்டணி போட்டிருப்பாங்க. இது எதிர்ப்பதன் மூலமா எங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும்போது அவங்க கூட்டணி போட மாட்டாங்க. ஸோ இதுதான் எதிர்த்து நீங்க தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பை வந்து பாஜக மற்ற மாநிலங்கள், வட மாநிலம் கூட அறுவடை செய்ய ஆரம்பிச்சுட்டு. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற லாஜிக்கே இல்லை. ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா பக்கத்தையும் நீங்கள் ஒரு எதிரியாக்கிடுறீங்க. ரொம்ப சுலபமாக எதிரியாக்குறீங்க. எனக்கு காலத்தில் வராதவர்கள்லாம் வந்து நான் பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதமான ஒரு ஆணவத்தோட உச்சம் வச்சுலாது. நீங்க எல்லா டோரையும் திறந்து வைக்கிறீங்க. நீங்க மனசுல நினைச்சீங்க நான் திமுக மட்டும் தான் எதிர்க்க போறேன்னு. ஆனா அதற்காக மற்றவங்களை ஏன் காயப்படுத்துறீங்க? நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க. அதிமுக வந்து கை கொடுத்துனா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அரசியல் கணக்கில் இருக்குது.
அதனால கை கொடுத்தாங்க. ரெண்டாவது இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் அது ஒரு கரூரில் சம்பவம் நடந்த பிறகு திமுக தலைவர்கள் உடனடியாக அவங்க போனதும் சரி, அது இஸ் அ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கொடியா செய்து கூட்டணி வந்துடும் எடப்பாடி வந்து இஸ் அ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே அந்த இடத்துல அவங்க பயன்படுத்திக்கணும். அதான் ஒரு அரசியல்வாதியோட. பட் இதை தாண்டி நிஜமாவே கை கொடுக்குறது யார் வருவாங்க? நீங்கள் 4 பேர்ட்ட ஒரு நல்ல விதமான செய்திகள், நீங்கள் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்தில் எல்லாருக்கும் பிறந்தவர்கள் சொன்னார், திருமாவளவன் பிறந்தநாள் சொன்னார், அன்புமணி சொன்னார், எல்லாரும் சமீபத்தில் எத்தனை 2-3 பிறந்தநாள் 3 வருஷமா அது சொல்றதே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து உங்க வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான இது வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாற்று சக்தியா இல்லைன்னா நீங்க தமிழ்நாட்டு அரசியலில் பரிணமிக்க முடியவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து இங்க ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் மாதிரி போயிடும். போனால் உங்களுக்கான ஒரு ஸ்கோப் போயிடும். நீங்க ரெண்டாவது ஒரு ஜனங்கள் வந்து ஒரு தேர்தலில் தான் உங்களுக்கான ஒரு மரியாதையை வேல்யூ கொடுப்பாங்க. அதுல நீங்க வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும். குறைந்தபட்ச சினிமாவிலிருந்து நடிகர்கள் வரும்போது மினிமம் ஒரு 3%, 5%, 8%, முதல்ல 8% விஜயகாந்த் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் என்ன, அது திரும்ப அதை சஸ்டைன் பண்ணணும். அதான் முக்கியம். அடுத்த தேர்தலில் 8ங்கிறது 10 ஆகணும். முடியல, சீமானால முடியுது. ஏன்னா கருத்தியல் பேசுறாரு, தொடர்ந்து பேசுறாரு. அது எல்லாரையும் தாண்டி அவர் எல்லாரும் எதிர்த்தாலும் அதுக்குள்ள ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை இருக்கு. இருபெரும் திராவிட கட்சியிலும் இருபெரும் தேசியங்களையும் சமதூரத்தில் வச்சுட்டு அவர் தமிழ் தேசிய அரசியலும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை முன்வைக்கிறார். வெறுமனே நான் இவரை எதிர்ப்பேன், நான் அவரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ இது வந்து இந்த அணுகுமுறை வந்து அவருக்கு வந்து அந்த அவருடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. ஸோ படிப்படியாக 10, 12 போகும். ஆனால் இதனால ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வர முடியாது, ரைட்டு. பட் இந்த அப்ரோச் கூட ஏன் விஜயால் எடுக்க முடியல? விஜய்க்கு என்ன நெசசிட்டி வந்துச்சு? ஸோ அதனால நீங்கள் அவர் மாற்று இல்லைங்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக அவர் மாற்று இல்லை. அவர் மாற்றுக்காக எந்த முயற்சிகளையும் செய்யவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் அவருடைய ஃபேக்டர் பெரிய அளவுக்கு எடுபடாது. ஒரு குழப்பத்தை கொண்டு வரும். அதனால தான் திரும்ப 2006 நான் ஒப்பிட்டேன். 2006 போல எல்லா வாக்கு வங்கிகளையும் சிதைக்கக்கூடிய வேலை செய்யணும். ஆனால் அதை சிதைத்த வாக்குகளை அடுக்கி வைத்து கட்டமைக்கக்கூடிய பணியில் அவர் இருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு இந்த அரசியல் சூழல் வந்து நம்ம வந்து பொதுவாக அப்படி பேசும்போது நிச்சயமாக திமுக அரசுக்கு ஒரு எதிரான ஒரு சூழல் இருக்குது. அதே அதை வந்து பயன்படுத்தி கொள்ள எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு உடன்பாடு இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது 100 நாட்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு நம்ம வந்து 90ல் சொல்லுவோம் காட்சி அரசியல் சொல்லுவோம். விஜய் வைக்கிறது காட்சி அரசியல் தான். அவர் சொல்கிறது தான் நம்ம இங்கே கேட்குற மாதிரி. இதே பேட்டர்னுக்கு எல்லா கட்சிகளுமே டியூன் ஆகி போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ திமுக ஷபீர் கூட சொன்னார், திமுக வந்து மகளிர் மாநாடு நடத்துறது சரி, இளைஞர் இதெல்லாமே அவங்களுக்கான ஒரு பதிலடியா இல்லைன்னா அவங்களை ஒட்டி அதே அவங்க விஜய் பற்றி தான் பேசவும் செய்யறாங்க. பேட்டர்னே அப்படிதான் இருக்குது. அப்போ இனிமேல் வந்து மாநாடுகள்லாம் இப்படி தான் ஒரு கிராண்டா அட்லீஸ்ட் ஒரு சேரை போட்டு அதில் 4 ஸ்நாக்ஸ் வச்சு தான் நடக்க போகுது. பெரிய பெரும் செலவு ஆக்சுவலாக. நீங்கள் இன்னைக்கு நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. இன்னைக்கு எல்லாமே விஷுவல் மீடியாலாம் வந்துருச்சு. எல்லாம் எளிதாக வந்து கருத்து பரிமாற்றம் செய்ய முடியுது. ஆனால் திரும்ப அதை பழைய காலத்துக்கு போகிற மாதிரி கிராண்டா மாசா பண்ணுங்கும் போது இதில் பெரிய பொருள் செலவு, நேர விரையம் நிறைய இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நிற்கிறோம். ஸோ இதெல்லாமே அது அவருக்கு ஒரு பெரிய ஃபேக்டர், ஒரு தாக்கம் இல்லைனாலும் மறைமுகமாக பல விஷயங்கள் இந்த டோட்டலாக இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரே மாற்றி அமைக்கிற மாதிரியான போகுது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்களுக்கு எத்தனை ப்ரொஃபைல் இருக்குதா, அவங்களுக்கு இன்ஸ்டா ப்ரொஃபைல், சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஃபாலோ இருக்குது, இந்த மாதிரிலாம் நோக்கி போகக்கூடாது. அடுத்தது இங்கே யாரோ முகம் தெரியாத ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு சாதாரண கடைக்கூலி தொண்டனுக்கு சீட்டு கொடுத்த வரலாறு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அவர் பின்னணி என்ன, அவருடைய சமூக பின்னணி என்ன, அவருக்கு என்ன அளவுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பேக்கப் இருக்குது, அவர் எத்தனை சோஷியல் மீடியா எத்தனை ஃபாலோவர்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான விஷயமாவே இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சுக்கலாம்.